உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் குருப்பெயர்ச்சி ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். பாகிஸ்தானத்தில் சஞ்சரித்த குரு பகவான் இனி ஜீவனஸ்தானமாகிய மிதுனத்துக்கு மாறுவதுடன் அங்கிருந்து 9ஆம் பார்வையாக சனி ராகுவை பார்க்கிறார். அலுவலக பொறுப்புகள் காரணமாக அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உழைப்பும் அதிகமாக இருப்பினும் அவற்றுக்கேற்ற நல்ல பலன்களை அளித்தருள்வார் குரு பகவான். பணப்பற்றாக்குறை ஓரளவு தீரும், வருமானம் உயரும், பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும், குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். பழைய கடன்கள் இருந்தால் அவை தீரும், திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு நல்ல வரன் அமையும். உத்தியோகம். ஜீவனஸ்தானமாகிய மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பது அதிக அலைச்சலையும் பிரயாணங்களையும் வேலை பார்க்கும் இடத்தில் கடின உழைப்பையும் ஏற்படுத்தினாலும் அவற்றுக்கேற்ற அங்கீகாரத்தையும் பெற்றுத் தருவார். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். ஜனனகால கிரகநிலைகளும் தற்போதைய தசாபுக்திகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை எக்காரணமும் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வு இப்போது எதிர்பார்க்கலாம். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னி ராசியினருக்கு வேலை தந்து அருள் புரிவார் குரு பகவான். தற்காலிக பணியிலுள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகும். வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் இப்போது முயற்சிக்கலாம். அந்த ஆசை நிறைவேறும். ஆயினும் வேலை சுமையும் உழைப்பும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாகவே இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். சனி பகவானும் ராகுவும் அனுகூலமாக இருக்கும் இந்த தருணத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது மிக கடுமையான போட்டிகளை வெற்றிகரமாக சமாளித்து லாபமடைவீர்கள் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகிறது. அலைச்சலும் உடல் உழைப்பும் உடலில் சோர்வை ஏற்படுத்தும். நெருக்கடியான தருணங்களில் நிதி நிறுவனங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இவை அனைத்தையும் மீறி உங்களுக்கு குரு பகவான் லாபத்தை பெற்றுத் தருவார். ஏற்றுமதி துறையினர் வெளிநாடு சென்று வர வேண்டிய அவசியமும் ஏற்படும். புதிய முதலீடுகளில் அளவோடு ஈடுபடலாம். கலைத்துறையினர். வருமானம் ஒரே சீராக இருக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை கொடுக்கும். 6ஆம் இடத்தில் சனி ராகு கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதும் அவர்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைப்பதும் உங்களுக்கு நல்ல ஆதாயத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும். அரசியல் துறையினர். குரு பகவானின் மிதுனராசி சஞ்சாரம் உங்களுக்கு நன்மை செய்யும். ஆயினும் அதிக அலைச்சலும் ஆரோக்கியத்தை பாதிக்கும். பல மாதங்களாக எவ்வித முயற்சியிலும் ஈடுபடாது கவலையற்ற இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு குரு பகவான் உதவிக்கரம் நீட்டி அருள் புரிகிறார். சினிமா துறையில் பணியாற்றி வந்த பல ஊழியர்கள் சென்ற சில ஆண்டுகளாகவே கடுமையாக பாதித்து வந்துள்ளனர். அந்த நிலையை இப்போது குரு பகவான் மாற்றி அமைத்து அருள்வார். மீண்டும் வருமானத்துக்கு வழி பிறக்கும். மாணவியர். கல்விக்கு அதிபதியான புதனின் ஆட்சி வீடு மிதமாகும். அங்கு குரு அமர்ந்து ஜீவனக்காரரான சனி பகவானையும் அவருடன் சேர்ந்துள்ள ராகுவையும் பார்ப்பது உங்களுக்கு யோக பலன்களை அளிக்கக்கூடிய சஞ்சார நிலையாகும். தேர்வுகளில் மிகச் சரியான பதிலளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். விவசாயத்துறையினர். புரட்டாசி 22ஆம் தேதி, அதாவது 8/10/2025 தேதியன்று குரு பகவான் மிதுன ராசியை விட்டு கடகராசிக்கு மாறியவுடன் பூமிக்காரகரான செவ்வாயின் ராசியான விருச்சிகத்தை தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். விவசாயிகளுக்கு யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலையாகும். உழைத்த உழைப்பிற்கு நல்ல விளைச்சலையும் லாபத்தையும் கொடுத்தருள்வார் குரு. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதியாக இருக்கலாம். தசாபுக்திகளும் உங்களுக்கு சுபபலம் பெற்றிருந்தால் புதிய விவசாய நிலம் மற்றும் பசுக்கள் வாங்கும் யோகமும் அமைந்துள்ளது. பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் பொறுப்பு குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உள்ளதை ஜோதிட நூல்கள் கூறியுள்ளன. இவ்விருவருமே இப்புத்தாண்டு முடியும் வரை பெண்மணிகளுக்கு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் மகிழ்ச்சியான தமிழ் புத்தாண்டு இது. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.